குக்கர் இல்லாமல் டேஸ்டியான சீரக சம்பா சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்த்தலாம் வாங்க. பாத்திரத்தோட அடிப்பாக்கும் நல்லா வெயிட்டாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் எண்ணெய், நெய், பிரியாணி ஸ்பைசஸ், 3 ஸ்லைஸாக நறுக்கின பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் எவ்வளோ வணங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வணங்கினதும் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 3 பச்சை மிளகாய் போட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு கிண்டிக்கோங்க. ஸ்லைஸாக நறுக்கின 2 தக்காளியை சேர்த்துட்டு நல்லா மசிற அளவுக்கு கிண்டிட்டு ஒரு கைப்பொடி புதினா கொத்தமல்லி சேர்த்து அதையும் கிண்டிக்கோங்க. டீஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக பிரியாணி மசாலா ஆட் பண்ணிட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணங்கிக்கோங்க. இப்போ சிக்கனை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிங்கன்னா சிக்கன்லேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் ரைஸ்க்கான வாட்டர் ஆட் பண்ணிடலாம். 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி கொதிச்சு சிக்கன் வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரைஸ் ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிட்டு மேலே கொஞ்சம் புதினா இலை போட்டுக்கோங்க. பிரியாணிக்கு கர்ட் முன்னாடி ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரைஸ்லாம் நல்லா கொதிச்சு வர டைம்லேயே ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் முக்கால்வாசி வெந்ததும் தம் போட்டுடலாம். ஆவி போகாத மாதிரி மூடி போட்டு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு மூடிடுங்க. கரண்டியோட கைப்பிடியை வச்சு லைட்டாக அப்படி சாப்பாடு எடுத்து விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. அவ்வளோதான், பிரியாணி ரெடி.